நாம நல்ல காரசாரமாக பீஃப் சுக்கா தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லவபிள் ரெசிபீஸ். சுக்கா பண்ணுறதுக்காக இன்றைக்கி ஈரலும் கறியுமா கலந்து போட்டு ஒரு 1/2 கிலோ நான் பீஃப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/4 கிலோ கறி 1/4 கிலோ ஈரல் சேர்த்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கலப்படமாக செஞ்சு பாருங்கள், இதோட ருசியே தனியாக தான் இருக்கும். பீசஸ்மே ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் நல்ல மீடியமாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதை ஒரு 3-4 தண்ணி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கிடலாம். காரத்துக்காக 10 காஞ்ச மிளகாய் எடுத்து முந்தின நாள் நைட்டே நல்லா ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கிடலாம். இது கூட 10 பல் பூடை தொலியோடவே நான் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுக்காக்கு போடுறதுக்காக கரம் மசாலா தயார் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு துண்டு பட்டை, 4 கல்பாசி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 அன்னாச்சிப்பூ, 3 கிராம்பு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஏலக்காய், இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கிடலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் அவ்வளோத்தையுமே உள்ளே சேர்த்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வறுத்துக்கிடலாம். எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது. பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி வெடிக்கல. இந்த ஸ்டேஜ்லேயே நமக்கு நல்ல மனம் வந்துடும். அதுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சு பொடி பண்ணிக்கிடலாம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தாளிப்புக்காக 2 பட்டை சேர்த்துக்கிடலாம். கட்டி பட்டை சேர்த்துருக்கேன். 3 கிராம்பு, 2 துண்டு கடல் பாசி, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 பிரியாணி இலையை இந்த மாதிரி நல்லா நசுக்கி சேர்த்துக்கிடலாம். இப்போ அதை கொஞ்சம் நல்லா பொரிய விட்டுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிஷத்துக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக வெட்டி உள்ளே சேர்த்துக்கிடலாம். இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வசங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த 3ஐயுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உப்பு போடுறதுனால வெங்காயம் சீக்கிரம் வெந்துடும். இந்த வெங்காயம் நல்லா குலைவாக மசிஞ்சு வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வசக்கிக்கிடலாம். பாருங்கள், இது நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா காரத்துக்காக 3 பச்சை மிளகாவை நடுவில் கீறி சேர்த்துருக்கேன். இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வசங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ இன்னும் நல்லா குலைவாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த தக்காளியில் உள்ள சாறு எல்லாமே வெங்காயத்து கூட இறங்கி ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி குலைவாக வெந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு இதை நம்ம வசக்கணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். நம்ம ஆல்ரெடி வத்தல் கூட பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போதுமானதாக இருக்கும். நல்லா பச்சை மணம் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கிடலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த வத்தல் பூண்டு பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் கைவிடாமல் கலந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கலந்துக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இல்லாட்டி அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலையை நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக வெட்டி உள்ளே சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே 2 நிமிஷம் கொடுத்து நம்ம வசக்கினதுக்கப்புறமா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருந்த கறி துண்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி வசக்கி வச்சுருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அது கூட இந்த கறி நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்காக இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம ஈரல் எடுத்து சுக்காவோ குழம்பாவோ வச்சு கொடுக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ கலந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 நிமிஷம் கழித்து 1 ஸ்பூன் மட்டன் மசாலா பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மசாலா பொடி, நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம்ல கரம் மசாலா பொடி, அது எனக்கு 1.5 டீஸ்பூன் கிடச்சிருக்கு. அதையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த 3ஐயும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கறியில் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுறலாம். 2 நிமிஷம் கழித்து கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். நம்ம ஆல்ரெடி 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பத்தாட்டி அப்புறமா கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம 2 நிமிஷமாக டைம் கொடுத்து எல்லாத்தையும் வசக்கும் போது இந்த சுக்காவோட ருசி ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள் நல்லா வந்து கறியிலேருந்து தண்ணி விடுறது கிளியராகவே தெரியுது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் மிக்ஸி ஜார் அலசிட்டு தண்ணியை வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதுபோக சுக்காவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கிறேன். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது கொஞ்சம் நல்லா தரன்னு கொதிக்குதில்ல. இந்த ஸ்டேஜில் வந்து குக்கருக்கு மூடி போட்டு விசில் போட்டுக்கிறலாம். இன்றைக்கி இதுக்கு வந்து நான் ஒரு 8 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். 8 விசில் போட்டு ப்ரெஷர் எல்லாமே போனதுக்கப்புறமா பாருங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மளோட பீஃப் சுக்கா வந்து ரொம்ப சூப்பராக தயாராகிருச்சு. ஓப்பன் பண்ணும்போதே மனம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதை வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதத்து கூடலாம் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் வந்து கறி அவிச்சிட்டு அதுக்கப்புறமா சுக்கா செய்வாங்க. ஆனால் நம்ம வந்து எல்லாத்தையும் வசக்கிட்டு அதுக்கப்புறமா கறியை சேர்த்து மொத்தமாகவே அவிச்சிட்றோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கறியில் உப்பு உரப்புலாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் பொண்ணான கையால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.